பொதுவாக இந்த உலகத்தில் லிப்ஸ்டிக் பிடிக்காத பெண்களை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா லிப்ஸ்டிக் அனைத்து பெண்களின் வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான அங்கமாக செயல்பட்டு வருது. எல்லோரோட மேக்கப் கிட்லேயும் கண்டிப்பாக ஒரு லிப்ஸ்டிக் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோன்னா மேக்கப் போடணும்ல, அந்த மேக்கப் போட டைம் இல்லாட்டா கூட ஜஸ்ட் ஐலைனர் மற்றும் லிப்ஸ்டிக் போட்டு போனாலே அந்த மேக்கப் 50% ஃபுல் ஆயிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இடத்த பிடிச்சிருக்கிற அந்த லிப்ஸ்டிக் கூட வருஷத்தில் ஒரு நாள் நம்ம வேர்ல்டு லிப்ஸ்டிக் டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அது எப்போன்னா ஜூலை 29. இதை ஏன் கொண்டாடுறாங்க, இந்த லிப்ஸ்டிக்னால என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, என்னென்ன நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மெசொப்பொட்டாமிய பெண்கள் தான் இந்த உதடு சாயத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க அதை உதட்டில் போடலை, மாற எங்கே போடுறாங்கன்னா கண்ணில் ஐலைனராக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வந்து சுமேரிய நாகரிகம், அது எங்கே இருக்குன்னா நம்ம தற்போது ஈராக் மற்றும் குவைத் நாட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க தான் அந்த லிப்ஸ்டிக்னு சொல்லி லிப்ஸில் போட்டாங்க. ஸோ அது வரைக்கும் வேறு யாரும் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணவே இல்லை. பண்டைய எகிப்து நாட்டில் வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணாங்க. அதில் குறிப்பாக எகிப்திய உயர்பிரிவினர்கள் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ண இந்த லிப்ஸ்டிக் எதில் செஞ்சதுன்னா சிவப்பு ஓச்சர், மெழுகு மற்றும் விலங்குகளின் கொழுப்பு. அதில் விலங்கு கொழுப்பு உங்களுக்கு தெரியும், மெழுகு உங்களுக்கு தெரியும். அந்த சிவப்பு ஓச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பூமியிலேருந்து கிடைக்கிற ஒரு கலர் எலிமெண்ட். இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணி பெயிண்டெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுட்ருக்காங்க, நம்ம வால் பெயிண்டெல்லாம். ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ அந்த 3 சேர்ந்த கலவையை யூஸ் பண்ணி தான் அந்த உதடு சாயத்தை செய்கிறாங்க. அதுலேயும் அந்த ஆண்கள் பெண்கள் முக்கியமாக என்னென்ன கலரை ரொம்ப விரும்புனாங்கன்னா மெஜந்தா, நீலம், கருப்பு மற்றும் சிவப்பு, இந்த 4 கலரும் ரொம்ப பாப்புலரான கலராக அந்த காலத்தில் இருந்துச்சு. மாரிஸ் லெவிங்கிற நபர் தான் முதல்ல அந்த லிப்ஸ்டிக்கை ஒரு சின்ன குழாயில் அடைக்கிறாரு. அதுக்கு 1939ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஒரு பேட்டன்ட்டை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன உருமாற்றம் பெற்று இப்போ நம்ம தற்போது கையில் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாடலில் வடிவத்தில் வந்திருக்கு. இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக் கிடைக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ஹேசல் பிஷப்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு தான். அவர் தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சார், லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக்கை. அது வரைக்கும் லிப்ஸ்டிக்ங்கிறது போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சிரும். இவர் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இந்த லிப்ஸ்டிக் வந்து லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக்காக மாறிச்சு. ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் என்னென்னா வேர்ல்டில் இருக்க மொத்த பெண்களில் 55% பெண்கள் வந்து லிப்ஸ்டிக் அணிகிறாங்க. அவங்க தங்கள் வாழ்நாளில் சராசரியாக 1 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணுறாங்க இந்த லிப்ஸ்டிக் வாங்குறதுக்காக. இது ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம அடிக்கடி வாங்கும்போது சின்ன சின்ன அமௌண்ட்டாக போகுது. ஸோ நம்ம லைஃப் டைமில் பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே நம்ம செலவு பண்ணுறோம். இது ஒரு ஆவரேஜ் கணக்கு மட்டும்தான். லிப்ஸ்டிக் பெரும்பாலான பெண்களால் தவறான பொருளாக பார்க்கப்பட்டுச்சு. குறிப்பாக பண்டைய கிரேக்கத்தில் வாழ்ந்த பாலியல் தொழில் செய்கிறவங்க அதிகமாக இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாங்க. அதனாலேயே அந்த காலகட்டத்தில் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த செக்ஸ் ஒர்க்கர், பாலியல் தொழில் செய்கிறவங்கன்னு சொல்லி முத்திரை குத்தப்பட்டுச்சு. இந்த லிப்ஸ்டிக்கை வேர்ல்டு முழுக்க பிரபலப்படுத்தினது யாருன்னா அது இங்கிலாந்து ராணி முதலாம் எலிசபெத். அவங்க இதுக்கு உயிர் கொடுக்குற சக்தி இருக்குன்னு சொல்லி நம்பினாங்க. அதனாலே அவங்க இதை அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் கண்டிப்பாக இதை போடாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இறக்கும்போது கூட அவங்க மரண பெட்டியில் கூட அந்த லிப்ஸ்டிக் இருந்துச்சு. இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப காஸ்ட்லியான லிப்ஸ்டிக் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஹெச் கோட்டூர் பியூட்டி டைமண்ட் லிப்ஸ்டிக் தான். இதுக்கு விலை மட்டும் சுமார் $14 மில்லியன். நம்ம ரூபாய் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வரும். 100 கோடியா எங்கே இருக்குது? அப்பா, நம்ம 500 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு போயிடலாம். இதுக்கு 100 கோடிக்கு யாரும் லிப்ஸ்டிக் வாங்குவாங்களா? சரி, நம்ம கதைக்குள்ளே வருவோம். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் வச்சுருக்கிற டியூப் இருக்குல்ல, அந்த டியூப் வந்து 110 கிராம் பியூர் கோல்டு. அதை சுற்றி இருக்கிற ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸில் 119 டைமண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸில் அவங்க நேம் சொன்னால் போதும், நேமை அவங்க பதிச்சு தந்துடுவாங்க. இதுதான் ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் தராங்க. அந்த 100 கோடி வாங்கினதுக்கு அவங்க எதை ஃப்ரீயாக செய்யண்டாமா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பிடிச்ச கலர் ரீஃபில் பண்ணி தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரெட் கலரில் வாங்குறீங்க, ரெட் கலர் தீர்ந்து போச்சு, இவங்களுக்கு வேறு கலரில் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே ரீஃபில் பண்ணி தருவாங்க. இது மட்டும்தான் அவங்க வாங்குற 100 கோடிக்குள்ளே ஒர்த்தான பொருள். இது மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஆண்கள் லிப்ஸ்டிக் போடாத பெண்களை விட லிப்ஸ்டிக் போட்ட பெண்கள் அதிக நேரம் பார்த்துட்ருக்குறாங்க. அதுவும் குறிப்பாக சராசரியாக 7.3 செகண்ட்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லுது. அப்படி அவங்கள்ட்ட என்னன்னு சொல்லி சத்தியம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிசர்ச்சை நாங்கள் பண்ணல, யார் பண்ணாங்கன்னா யூகேலேயே டாப் யூனிவர்சிட்டி மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் உள்ளவங்க தான் இந்த ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன குறிப்பாக சொல்கிறாங்கன்னா ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டவங்க தான் அதிக நேரம் அந்த பசங்க பார்க்குறாங்களாம். அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க. நீங்களே தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம பார்த்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப புதுசாக இருந்துச்சோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணலைன்னா ஜஸ்ட் ஒரு லைக்காவது கொடுத்துருப்போங்க. எத்தனை பேர் புதுசாக சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பக்கத்தில் இருக்க கோயில் மணியை மறக்காமல் அடிச்சிருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். மறக்காமல் கோயில் மணி அடிச்சிருங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் விமல். பாய், see you.